நல்ல வேலைங்க, கொஞ்சம் ஏமாந்துருப்பேங்க. அந்த அவர்கிட்ட கொஞ்சம் ட்ரை பண்ணி பாத்துருவோமா? இந்தியன் காசு வச்சிருக்காரு ஃபுல்லா. இந்த நீங்க உஸ்பெகிஸ்தான் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எல்லாம் நம்ம ஹிந்துஸ்தானிஸ் இந்தியன்ஸ் தான் இங்க ஸ்டூடெண்ட்ஸ். சிக்கன் மட்டன் வந்து 50,000 சோம். ஆனா நம்மளுக்கு அது அந்த அளவுக்கு இறங்காதுங்க. சம்டைம்ஸ் உஸ்பெகிஸ்தான் வீடியோஸ் இந்தியன் யூடியூபர்ஸ் ஹேஸ் மேட். த ப்ராப்ளம் இஸ் ஐ கெஸ் okay, it's the part of the okay, it's part of what is it? Thank you so much for your hospitality. This is really good actually. Vathukari பிரம்மாண்டத்தின் உச்சம். சீஸ் பாருங்க, அப்படியே அந்த மாட்டு எல்லாம் ஃப்ரெஷ்ஷான சீஸ். இப்படி ஒரு மெட்ரோலயும் டிராவல் பண்ணிட்டோங்க. அக்ரூட் வாங்கியிருக்கேன், பாதாம் வாங்கியிருக்கேன். இங்க பாருங்க சீஸ், அந்த உருண்டை 12 லட்சம் ரூபா இருக்கு. சான்ஸே இல்லைங்க. டஸ்கன் சிட்டி என் பின்னாடி பாருங்க எவ்வளவு தூரம் வந்திருக்கும். அப்படியே சறுக்கிட்டு கீழே போனா எப்படி இருக்கும்? ஹாய், ஓல்டஸ்ட் குரான். ஹார்ஸ் கவ் ஓட நாக்கு. ஹார்ஸ் இத பாருங்க, குதிரை கறி. ஃபர்ஸ்ட் மட்டன், அதான் கோட்டு. நீங்க மட்டன் சொல்ல மாட்டேங்கிறாங்க, கோட்டுன்னு தான் சொல்றாங்க. கோட்டு. அதுக்கப்புறம் யூ செட் திஸ் இஸ் சிக்கன். சிக்கன் திஸ் இஸ் ஃபிஷ். யூ இந்தியன்? இந்தியா. இங்க பாருங்க, தாஷ்கண்ட்ல இந்தியன் காசு வச்சிருக்காரு ஃபுல்லா. இந்த கபாப் கடை ஓனர், இந்த ஹோட்டல் ஓனர், இவரு ஃபுல்லா இந்தியன் காசு வச்சிருக்காரு. இந்தியனோட எடுத்து காமிக்கிறாரு. Good, what's your name? Our boss. From where are you guys from? I am from Mumbai. He is from Mumbai. He is from Hyderabad. Hey, Back to my brother channel. Subscribe. Hey, thank you so much. Thank you. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப். எல்லாம் நம்ம ஹிந்துஸ்தானிஸ் இந்தியன்ஸ் தான் இங்க ஸ்டூடெண்ட்ஸ். மெடிக்கல் காலேஜ் எல்லாம் மெடிக்கல் கா ஃபியூச்சர் டாக்டர்ஸ். Good. Happy to meet you guys. Happy. Okay, thank you. Bye all. Bye. இவர் வந்து சேனல் நேம் என்னன்னு கேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டாரு. மறக்காம என்ன வீடியோல போடுன்னு சொல்லியிருக்காரு. நான் வீடியோல வருவேனா, எப்போ வருவேன்னு கேட்குறாரு. யூ வில் கம் ஷியோர். நைஸ். இந்த சிக்கன் பார்க்கும்போது சாப்பிடலாம் போல தான் இருக்கு. ஆனால் நம்மளுக்கு அது இது ஃபிஷ் இல்லை. ஓகே, ஃபிஷ் எல்லாம் வந்து ஃபிஷ் மட்டும் 30,000 சோமுங்க, ஒரு 240 ரூபா. சிக்கன்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சிக்கன் மட்டன் வந்து 50,000 சோம், 380 ரூபா கிட்ட. ஒர்த்து தான், சாப்பிடலாம். நான் சொல்றது ஒரு ஸ்டிப்பு. So are you going to upload Uzbekistan videos as well? Of course. All right. That is the reason I came here. So what's the what kind of style? Travel vlog. Just traveling. I love to travel. I show everything. If someone wants to come to Uzbekistan, if they check my video, they will have all the information. Okay. Like what is the best time to come, what all the seasons, how does it look like, what all the foods they can eat, where they can stay, transport. This one is beef and lamb. Beef and lamb. Good. அதான் மட்டன் தான் அவங்க lamb-னு சொல்றாங்க. இங்க goat இல்ல lamb-னு. இது வந்து மிக்ஸ் தான். beef lamb ரெண்டுமே மிக்ஸ் தாங்க. ஆனா நம்மளுக்கு அது அந்த அளவுக்கு இறங்காதுங்க. சம்டைம்ஸ் வாங்கிட்டு வேஸ்டா போயிடுவாங்க. அதனால தான் பாக்குறேன். அந்த ரொம்ப அந்த கவுச்சி ஸ்மெல் இருந்தா சாப்பிட மாட்டேன். அதனால நம்ம டிராவல் பண்றோம்னா எல்லாமே சாப்பிட்டு தான் ஆகணும். நான் என் வைஃப் கிட்ட சொல்லிட்டு வந்தேன், நான் குதிரை கறி பிரியாணி சாப்பிட போறேன். But the thing is, actually we're located in one of the mountains areas. Okay. So that's why even if in summer it's very hot, but when you go to the places that there's no sun, I mean directly sunlight. Okay. It's very, cool. Very cool. Okay. Because of the weather. Okay, cold weather. Because of the location. Okay. Right? ஓகே, அதாங்க நான் அவட்ட கேட்டேன், இந்த மவுண்டன் வந்து எப்பவுமே ஸ்னோ இருக்குமா இல்லை இப்போ மட்டும்தான் இருக்குமான்னு. இங்கெல்லாம் திஸ் பிளேசஸ் அண்ட் ஆல் வில் மெல்ட், ரைட்? ஸ்னோ திஸ் பிளேசஸ் இட் வில் மெல்ட். இங்கெல்லாம் கரைஞ்சிருமா? ஆனால் அந்த உங்களுக்கு தெரியுதா, அந்த மவுண்டன் பீக் எல்லாம் தெரியுது பாருங்க மேலே, அந்த ஸ்னோலாம் கரையவே கரையாதான். வருஷம் ஃபுல்லாக நீங்கள் எப்போ வந்தாலும் அந்த ஸ்னோலாம் அப்படியே தான் இருக்குமா. ஆனால் அதனாலேயே உங்களுக்கு வந்து இங்கெல்லாம் வந்தீங்கன்னா சில்னஸ் இருக்கும். அதான் இது வந்து உங்களுக்கு ரெசார்ட், இந்த மொத்த உஸ்பெகிஸ்தானோட ஹாலிடே ஸ்பாட். திஸ் இஸ் ஹாலிடே ஸ்பாட், ரைட்? அதான் சொல்லிட்டு இருந்தாரு. Actually, this area is called the national, let's say, preserving areas. Okay. That means
there are a lot of mountain range, lake, and everything. So that's why there are a lot of people come here. Okay, And okay. then there are a lot of international brands like hotels, Marriott Hotel, like Okay. Hilton Hotel. They're building their resorts. Oh, they are building the. Oh, I saw it. That side, the That hotel means- construction that is there. means in the future, there will be like every year plus 20-30 million like tourists. People, tourists coming. Okay. என்ன சொல்றாரு? Yeah, please go ahead. Yeah, you can actually call a lot of Indian tourists as well here. Yeah, of course. That is the reason I'm making this video, because I've seen so many videos in Uzbekistan videos Indian YouTubers have made. The problem is, I guess so many people came in the summer season. Maybe that's the wrong time. Wrong time in the sense they don't enjoy the snow, they don't enjoy the cold weather. They just show little and they go away. I'll make sure I show everything in this Uzbekistan. Everything, almost everything, whatever I saw is good. Only good. Nothing is bad. I don't have any complaints to make. ஸோ என்ன சொல்றாருன்னா, இது வந்து பயங்கரமா டெவலப் ஆயிட்டே இருக்காங்க. அதாவது இந்த மொத்த நேஷனலோட பயங்கரமான டூரிஸ்ட் ஸ்பாட். அதனால தான் வாட் ஆர் தி ஹோட்டல்ஸ் யூ மென்ஷன்? You can actually test it. Okay. It's the part of the Okay. it's part of what is it? Okay. He want me to. Welcoming and then Okay. அவர் வந்து hospitality. சாப்பிட்டே ஆகணும்ன்றாருங்க. I'll try. Welcome to Uzbekistan. Hey, thank you so much. இங்க பாருங்க சாப்பிடணும்ன்றாரு. Thank you, bro. I'll try to eat it directly. Yeah. இங்க பாருங்க, இத என்ன சாப்பிட சொல்றாருங்க. சரி, ட்ரை பண்ணி பாத்துருவோமா? Yeah, براحة. حظ وقتنا. يا سيريوس சூடுங்க, நாக்கிலே அடிச்சிச்சு. சாப்பிடாம விட மாட்டேங்கிறாங்க. இதை சாப்பிடு, நல்லா இருக்கும்ன்றாங்க. நம்மளுக்கு இதெல்லாம் அந்த அளவுக்கு மசாலா பிடிக்காதுங்க. சரி, சாப்பிட்டு பார்ப்போம். சரி, பிச்சி கொஞ்சம் சாப்பிடுவோம். சரியா? Bread, right? Bread. It's really good actually. இது ஏதோ பிரெட்டுங்க, இந்த பாருங்க. Busenge chapati mas. சப்பாத்தி. சப்பாத்தி. Kind of. Chapati with naan tuzu yok da kuru hamur suda Yes, you're right. tavaga shunday pishiradi. Yog'am sana. Ama sana qarshi. வீடியோ ரெக்கார்ட் பண்ண அளவுக்கு இருக்கிறாங்க. ஹலோ, ஹாய். என்ன பேசுறாங்கன்னு புரியல. Что хотели вы например? நம்மளுக்கு அந்த கறி பெருசா இறங்கல. பட் பிரெட் ஒரு வாய் சாப்பிட்டா போதும். இதை வச்சு நான் லஞ்ச் முடிச்சிருவேன். Okay. Thank you so much. Thank you so much for your hospitality. This is really good actually. This is really good. Okay, I'll take little bit. Brother, what's your name? Vasu. Vasu. Bring plus million follower and like tourists here, okay? I will do it. பாருங்க, டக்கு மீட்டாம். வாத்து மீட்டு. வாத்து கறி. 10 பைசா செலவில்லாம நம்ம லஞ்ச் ஃப்ரீயா முடிக்க வச்ச உங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு கிளம்பிடலாமா ஹாஸ்பிட்டாலிட்டிக்கு? தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் பிரதர். தேங்க்ஸ் அ லாட். See you. Bye. Thank you. ஃப்ரீயா நம்ம லஞ்சை முடிச்சிட்டோம். 10 பைசா செலவு இல்லாமல் லஞ்சை முடிச்சிட்டோங்க. சாப்பிடணும்னு நினைச்சிட்டே இருந்தேன், சாப்பிடல. எது சாப்பிட்டாலும் வந்து அந்த சிக்கன் ஒரு இடத்துல பார்த்தல 50,000 சோம் போட்டிருந்தான். 50,000 சோம்னா தேங்க்யூ 50,000 சோம்னா அதான் 380 ரூபாய் அந்த மாதிரி. அட எங்கடா அதை போட்டு சாப்பிட்றது, சரி பரவாயில்ல விட்டுக்கலாம் சொல்லி தான் ஒரு மேலே ஒரு லெமன் டீ குடித்தேன். பார்த்தீங்க, கீழே வந்து எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிடலான்னு பார்த்தா அவங்களே கூப்பிட்டு கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு அந்த கறி இறங்கலைங்க, இல்லைன்னா சாப்பிட்ருக்கலாம். சரி, இப்போ என்ன பண்ணலாம் அடுத்தது? நம்மளுக்கு இப்போ ஆக்சுவலாக எப்போ ட்ரெயின்னு பார்க்கணும். 2:30 மணிக்கு சொன்னாங்க. அதை பிடிக்க முடியாது, ஏன்னா மணி வந்து இங்கே 1:57. இப்போ போனால் நெக் டு நெக் இருக்கும். சும்மா நடந்து போகலாம் வாங்க. இங்கே வந்து அதான் நான் இப்போ சொல்லிட்டு இருந்தேன்ல, அதுக்குள்ளே ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டின்னு என்னை பேச விடாமல் சாப்பிட கூப்பிட்டாரு. இப்போ வந்து இங்கே வந்து இந்த இடம் பயங்கரமாக வளர்ந்துட்டு இருக்காங்க, செம்மையாக வளர்ந்துட்டு இருக்கான். அதனால தான் இங்கே மேலே வந்து நான் மேலேருந்து உங்களுக்கு காமிச்சேன்ல, இப்போ தெரியுதா பாருங்க, இந்த ஸ்க்ரீனில் நான் காமிக்கிறேன். இந்த ஹில்டனு, அதுக்கப்புறம் வந்து மேரியட், இதெல்லாம் இங்கே ரெசார்ட் கட்டிட்டு இருக்காங்களாம். நார்மல் ரெசார்ட்ஸ் இல்லை, 5 ஸ்டார் ஹோட்டல் ரெசார்ட் கட்டிட்டு இருக்காங்க. ஆப்வியஸ்லி அவங்க 5 ஸ்டார் ஹோட்டல் தான். ஸோ அது மாதிரி உங்களுக்கு இது நல்லா பயங்கரமாக வளர்ந்துட்டே இருக்கு. நம்ம சும்மா நடந்து போய் அதெல்லாம் பார்ப்போம், எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போவோம். கடைசி ட்ரெயின் 8 மணிக்குன்றாங்க. அந்த 8 மணிக்கு கீழே இறங்கி போனால் கூட ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அன்றைக்கி ரூமுக்கு கிளம்பிட்டவங்க இங்கேருந்து. ஏன்னா வந்து வேற ஒன்றும், விளாகர் ஃப்ரம் இந்தியா.
ஸோ கிளம்பிட்டோம் இங்கேருந்து. இந்த இடம் பார்க்கலாம் அழகாக இருக்கு. இருங்க நான் காமிச்சிட்டு பேசுகிறேன். The great moments. Yeah. Seversoi. Is this a hotel? Yes, Okay. yes, of course. Okay, good, nice. One night, $100. $100. Yeah. அப்பா எக்ஸ்பென்சிவ். இவருங்க ஃப்ளைட் எல்லாம் நிறுத்தி வச்சிருக்காங்க. ஒரு நைட்டுக்கு $100. அதான் 9,000 ரூபா. நம்ம ஊர் கம்மி தான், இங்கே அது ரொம்ப பெருசு ஆக்சுவலாக. ஏன்னா நான் வால்பாறையில் தங்கினதே வந்து ஒரு நாளைக்கு 10,000 ரூபா. நீங்கள் பார்த்துக்கீங்க அந்த வீடியோ. பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக கிளம்பிட்டேங்க இங்கேருந்து. நான் என்ன நினச்சேன்னா அந்த பக்கம் நடந்து போகலாம், அந்த ஹில்டன் சைடு அப்படின்னு சொல்லி பார்த்தேன். அவங்க என்ன சொன்னாங்க, இல்லை இந்த பனியில் நீங்கள் நடந்தீங்கன்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அது பாட்டு மேலே போயிட்டே இருக்கும். ஸோ அப்படி மறுபடியும் உங்களுக்கு அங்கே டாக்ஸி இருக்காது, நீங்கள் இங்கே வந்து தான் ஏறணும் அப்படின்னாங்க. தாஷ்கண்ட்லேயும் ட்ரெயின். இப்போ நான் தாஷ்கண்ட் போகணுன்னா வந்து எனக்கு இதில் ட்ரெயின் இல்லை. நம்ம இது என்னது டக்குன்னு வரமாட்டேங்குது. சாரி, சின்னர்கண்ட். காலைல சின்னர்கண்ட் வந்து இறங்கணும்ல, சின்னர்கண்ட்லேருந்து ட்ரெயின் கிடையாது. இதோட சின்னர்கண்ட் 2:20 அது இப்போ பிடிக்க முடியாது. இதை விட்டா டாஷ்கண்டில் வந்து நைட்டு சின்னர்கண்டில் 8 மணிக்கு தான் ட்ரெயின் டாஷ்கண்ட் போகிறதுக்கு. சரி, இப்போ இந்த பக்கத்தில் ஹாஜ்கண்ட்னு ஒன்று இருக்கான், அங்கே வந்து 4 மணிக்கு ட்ரெயின் இருக்குன்னாங்க. 4 மணிக்கு ஏறினா கூட ஒரு 5:30 மணிக்கு நம்ம டாஷ்கண்ட் போயிடலாம். டாஷ்கண்ட் போயிட்டு ஈவினிங் ஏதாவது பண்ண முடியுதான்னு பார்த்துக்கலாம். ஏன்னா இங்கே பார்த்துட்டோங்க, சிம்கனில் எல்லாம் பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் வேற ஒன்றும் இல்லை. சார்பாக் லேக் போகலாம் அப்படின்னாங்க. பட் அது ஒன்றுமே இல்லை. அந்த லேக் கிட்ட போய் ஒரு வியூ பாயிண்ட் மட்டும் தான். உங்களுக்கு இந்த அளவுக்கு அதில் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்னு தெரியல. சரி, டேரெக்டாக ஹாஜ்கண்ட் கிளம்பலாம். 30,000 சோமு இந்த வண்டிக்கு பேசிட்டேன். இப்போ போயிட்டு இருக்கேன். ஓகே, போயிட்டு நான் கொஞ்சம் தூரம் போயிட்டு பேசுகிறேங்க. நீங்கள் பாருங்கள், அப்படியே சும்மா வியூ பார்த்துட்டே வாங்க. இந்த மாஸ்க் பாருங்கள், அழகாக இருக்கு. இந்த மலைக்கு நடுவில், இந்த பனிக்கு நடுவில், இந்த ஐஸ்க்கு நடுவில் ஒரு அழகான கிராமம் பாருங்க. நிறைய ரெசார்ட் கட்டிட்டு இருக்காங்க. நிறைய தெரியுதா உங்களுக்கு? இந்த வீடெல்லாம் பாருங்க, இந்த ஸ்னோ மேல தான் கட்டியிருக்காங்களே. ஓ, சார்பாக் லேக். ஓகே, இதுதாங்க. இது ஒன்றுமே இல்லைங்க, வியூ பாயிண்ட்டுங்க. அவ்வளோதாங்க. ஆனால் அழகா இருக்கு. அப்போ நான் ஏறி வரும்போதே இது தான், இது வழியாக தாங்க வந்தேன். ஆமாம், இது வழியாக தான் வந்தோம். எதனாலன்னு சொல்கிறேன் இருங்க. நான் இந்த போகும்போதே பார்த்தேன். இந்த நான் தான் சொன்னேன்ல உங்களுக்கு, இந்த இதுவும் லேம்ப், ரோட் லேம்ப்ஸ்லாம் பாருங்கள், சோலாரும் வச்சுருக்காங்க. அது மேலே பார்த்தீங்கன்னா விண்வெல்லும் வச்சுருக்காங்க. ஏன்னா ஹெவியான ஸ்னோ டைம்லலாம் வானம் தெரியாது, வெளிச்சம் சரியாதுன்னு சொல்லி உங்களுக்கு சோலார் வேலை செய்யாது. அப்போ வந்து உங்களுக்கு அந்த விண்வெல் ஹெல்ப் பண்ணும். சரி, வந்துட்டாங்க. இந்த சின்னர்கண்டுக்கு அடுத்த ஸ்டேஷன் ஹாஜ்கண்ட். ஓகே ஓகே, அதான் அந்த சின்னர்கண்டில் ஏறிக்கணும்னா நான் 2:20 போயிருக்கணும். வண்டி வந்து 2:50, ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வந்தேன். பட் அதே காசு தான். 30,000 சின்னர்கண்ட் போயிருந்தா இங்கே வந்தாலும் 30,000. நல்ல வேலைங்க, கொஞ்சம் ஏமாந்துருப்பேங்க. அந்த அவர்கிட்ட பேசினேன், அந்த ஒரு டாக்ஸி டிரைவர்கிட்ட.
2 லட்சம் சோம் கேட்டாரு. 2 லட்சம் சோம்னா 1500 ரூபாய். நான் உன்னை சார்வாக்லேயே கூட்டு போயிட்டு நல்லா காமிச்சிட்டு அதுக்கப்புறம் உன்னை சென்னர் இதில் விட்டுறேன், ஹாஜ்கண்டில் விட்டுறேன். அப்படியே வர வழி தான் அந்த சார்வாக் லேக்கு. நல்ல வேலை அண்ட் சார்வாக் லேக் ஒன்றும் இல்லை, நீங்கள் பார்த்துருப்பீங்க வரும்போதே. சும்மா நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும், அவ்வளோதான். பரவாயில்ல, நம்ம ரன்னிங்லேயே பார்த்துட்டோம். இப்போ இந்த பசங்களோட இங்கே வந்திருக்கேன். இந்த பையனுக்கு இங்கிலீஷ் தெரியும், என் கூட காரில் வந்த மாதிரி. அந்த பையன் தான் சொன்னால் 4 மணிக்கு ட்ரெயின் இருக்கு இங்கேருந்து டாஷ்கண்டுக்குன்னு. சரி வெயிட் பண்ணுவோம், வெயிட் பண்ணி கிளம்புவோம், டைம் இருக்குல்ல. 4 மணிக்கு ட்ரெயின்னா கூட ஒரு 5:30 மணிக்கு போயிடலாம் ரூமுக்கு. போயிட்டு தாஷ்கண்டில் ஏதாவது இன்னைக்கு பார்க்க முடியுமான்னு பார்க்கலாம் பிடிச்சா. சரி இருங்க, இது பண்ணால் ரெஸ்ட் எடுத்துட்டு இந்த ஃபோனெல்லாம் சார்ஜ் போட்டு நான் பேசுகிறேன். இவ்வளோ அழகான ரயில்வே ஸ்டேஷன் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பின்னாடி பனிமலைகள். இந்த பில்டிங் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க, இந்த ஸ்டேஷனோட பில்டிங்கே. உண்மையில ஓப்பன் ரயில்வே ஸ்டேஷன். இங்க வந்து ஒரு வெயிட்டிங் இடம், ஓகேவா? வெயிட்டிங் இடம், அதுக்கு பக்கத்துல ஒரு சின்ன டிக்கெட் கவுண்டரு. இது 3 ஸ்டேஷனோட ஆஃபீஸ். இவ்வளோ அழகா அந்த பனியில ரொம்ப நேரம் இருந்தோம்ல, காலையிலேருந்து கிட்டத்தட்ட 4 hours அந்த பனியில இருந்ததால ரொம்ப நடுங்குது. மேபி ஷூ எல்லாம் அவ்வளோ இது இல்லை, உள்ள கண்டிப்பாக பண்ணி. உள்ளேயும் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் நான் பெருசாக ஒன்றும் சொன்ன இல்லை, அந்த வெறும் ஊர்லேயே தான், நான் வேற எதுவும் போடலை. ஸோ அதனாலேயே கச்ச கச்சன்னு இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டேஷனோட பேர் வந்து ஹஜ்கண்ட்டுங்க. ஆக்சுவலாக நீங்கள் இந்த பக்கம் தஷ்கண்ட்லேருந்து வரும்போது நம்ம சிம்கன் கிராமத்துக்கு போய் அந்த மலைக்கு போகும்போது வந்து சின்னர்கண்ட் லாஸ்ட் ஸ்டேஷன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஹஜ்கண்ட் தான் ஸ்டேஷன். ஸோ சின்னர்கண்ட்ல நைட் 8 மணிக்கு தான் ட்ரெயின். ஸோ அதனால இந்த ஹஜ்கண்ட் வந்திருக்கேன். இது வந்து நம்மளுக்கு இங்கே இப்போ 4 மணிக்கு ட்ரெயின் இருக்கு. இப்போ நான் சின்னர்கண்டில் காலையில் வந்து தஷ்கண்ட்லேருந்து சின்னர்கண்ட் போகிறதுக்கு 30,000 சோம் கொடுத்தேன். அதாவது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 240 rupees. ஆனால் இப்போ வந்து 10,000 சோம் தான் இங்கேருந்து. தட் இஸ் 75 rupees தான் நம்மளுக்கு. அதில் ஒரு 20,000 சோம் மிச்சம்னு வச்சுக்கோங்க. சாப்பாடும் மதியானம் ஃப்ரீயாக ஒரு இடத்துல பண்ணி கொடுத்துட்டாங்க. அதுவுமே அவங்க இதோட கொடுத்தாங்க, அந்த பீசஸோட கொடுத்தாங்க. நம்ம தான் விட்டுட்டோம், நம்மளுக்கு அது இறங்கல. என்ன மீட்டுனே தெரியலங்க. உஸ்பெகிஸ்தான் இஸ் ஆசம். தாஷ்கண்ட் எஸ்பெஷலி இந்த வெதரில், இந்த கிளைமேட்ல நீங்கள் உஸ்பெகிஸ்தான் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த 3 மாதம் மட்டும் மறந்துடாதீங்க. ஜனவரி, பிப்ரவரி, டிசம்பர். அதான் டிசம்பர், ஜான், ஃபெப். நல்லா இருக்கும், நல்ல கிளைமேட் என்ஜாய் பண்ணணும். மற்ற நாள்லாம் ஏப்ரல் மேலாம் கண்டிப்பாக சூடாக இருக்கும். இந்த எலக்ட்ரிக் ட்ரெயினில் தான் நம்ம போக போகிறோம். இது வந்து எங்கிருந்தோ வருது, வந்துட்டு இங்கே ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி தாஷ்கண்ட். இது வரைக்கும் தாஷ்கண்ட் ஏறி போமா. ஐயோ முன்னாடி அந்த சீட் கிடச்சிட்டுமே, எங்கேயோ ஓட்டுனே. சரி ஓகே, இப்பவும் கிடைக்கணும். இவ்வளோ ஒன்றும் கூட்டம் இல்லையே. இருங்க நான் ஏறிட்டு பேச. ஏறிட்டேங்க ட்ரெயினில். நான் சொன்னேன்ல, போன வாட்டி காலையில் வரும்போது வந்து 30,000 சோம் கொடுத்தேன், 30,000 சோம் கொடுத்தேன். இந்த ட்ரெயின் 10,000 சோம் தான். ஏன்னு தெரியல, கம்மியாக இருக்குது. இது பாருங்க, காலையில் வந்தது ஹைடெக் ட்ரெயின், ஃபுல்லாக சார்ஜர்ஸ் எல்லாம் வச்சு எப்படி இருந்தது. இது பாருங்க, ஒரு நார்மல் ட்ரெயின். நம்ம ஒரு உடன் சீட்ஸ், கட்ட சீட் தான் இந்த ட்ரெயின். சரி விடுங்க, நம்மளுக்கு ஏதோ ஒன்று வீட்டுக்கு போனால் போதும். 10,000 சோம் தானே. அழகாக இருக்குது, பார்த்துட்டே போகலாம். உஸ்பெகிஸ்தான் ரொம்ப அழகாக இருக்குது. எஸ்பெஷலி நம்ம புக்காரா நிறைய இடங்கள் இருக்குது. புக்காராலாம் நல்லாயிருக்கும், ஆக்சுவலாக ஒரு மாதிரி வில்லேஜ் ஃபீலு. ஆனால் வந்து இந்த இடம் நம்ம சிம்கன் வந்தது வந்து சூப்பரான ஐடியா. பார்க்கலாம். சம்மர்கண்ட் போக முடியல, இட்ஸ் ஓகே, அடுத்த ட்ரிப்பில் பார்க்கலாம். கண்டிப்பாக சென்ட்ரல் ஏஷியா ஒரு மொத்த ட்ரிப்பு பண்ணணுன்னு இருக்கேன். இந்த ஆப்கானிஸ்தான், கஜகிஸ்தான், கிர்கிஸ்தான், துர்க்மெனிஸ்தான் இதெல்லாம் பண்ணணுன்னு இருக்கேன். அப்புறம் கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த இடம் பாருங்க, சூப்பராக இருக்குது. ரோடு அது பக்கத்துலேயே அழகாக அந்த ரிவர் போகுது. அது பக்கத்தில் ஒரு ரெசார்ட்டோ வீடோ இருக்குது பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்கும். அவங்களுக்கு காலையில் எழுந்து வியூ எல்லாம் யோசிச்சு பாருங்க. இந்த ஊரில் எல்லா ரயில்வே ஸ்டேஷனுமே அழகாக இருக்குங்க. வாக்ஸல்லாம் ட்ரெயின் நினைக்கிறேன். இங்கே பாருங்க, அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் மாதிரி நிற்கிறாரு அழகா. ஓ, ரெட்டு காமிச்சிட்டு இருந்தார், இப்போ திருப்பி இது காமிச்சிட்டாரு. ஓகே, காலையில் இந்த ஸ்டேஷன்ல இருந்தாங்க, பதக்கமாக கிளம்பும். வந்துட்டோங்க, நல்லபடியாக போயிட்டு சூப்பராக பார்த்துட்டு வந்துட்டோம். இன்னைக்கு வரேன், நீங்கள் இறங்குறோம். ஓகே, இறங்கிட்டோம். இப்போ எப்படி எக்ஸிட் போகிறது பார்க்கலாம். இருங்க, எல்லாரும் போகிறாங்க. அதுவும் இருக்குது அவுட் சைட் எக்ஸிட். ஓகே, தேங்க்யூ. வந்துட்டோங்க. காலையில் வந்து இந்த ஸ்டேஷனில் தான் கொஞ்சம் அப்செட்டாக இருந்தது. ஏன்னா வந்து நம்ம அதை திருப்பி சொல்லலைன்னா சமர்கண்டோட ட்ரெயின் மிஸ் பண்ணிட்டோம். மிஸ் பண்ணாலும் டக்குன்னு டிசைட் பண்ணி சிம்கன் போகலாம்
அப்படின்னு சொல்லி டக்குன்னு கிளம்பி ட்ரெயின் ஏறி போயிட்டு சிம்கனில் பார்த்துருப்பீங்க ஸ்னோகிலாம் அசத்தெல்லாம் விளையாடிட்டு வந்துட்டவங்க வந்து இறங்கிட்டோம். ஒரே நிமிஷம் ட்ராக் கிராஸ் பண்ணிட்டு. ஸோ இப்போ என்ன பிளான் அப்படின்னா இங்கேருந்து நேராக கிளம்பி ரூமுக்கு போகிறாங்க. ஃபஸ்ட்டு ரூமுக்கு போயிடுவேன். ரூமுக்கு போனதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் இந்த ஃபோன்ஸ் எல்லாம் ஃபோன் சார்ஜ் பண்ணோம், கோப்ரோ சார்ஜ் பண்ணோம். ஏன்னா எல்லாமே சார்ஜ் கம்மியாயிடுச்சு. இன்னைக்கு அவ்வளோ நேரம் நம்ம எடுத்ததால அந்த ஹார்ஸ் ரைடு, அந்த சிம்கன் மலை எல்லாமே சுற்றி எடுத்ததால கோப்ரோ நானே உங்களுக்கே தெரியும் கோப்ரோ சார்ஜ் நிற்காது. நான் 3 பேட்டரி வச்சிருக்கேன். 3 பேட்டரி ஆல்மோஸ்ட் டெட். இதுவும் கொஞ்சம் தான் இருக்கு இன்னும் சார்ஜ். ஸோ ரூமுக்கு போயிட்டு கடகடன் சார்ஜ் போட்டு பவர் பேங்க் வச்சிருப்பேன், அதுவும் காலி. ஏன்னா அதில் தான் நான் போட்டு சார்ஜ் போட்டு பண்ணேன். ஃபோனு அதுவும் சார்ஜ் போயிடுச்சு ஆல்மோஸ்ட். ஸோ ரூமுக்கு போயிட்டு நேரம் டகடகுன்னு எல்லாத்தையும் சார்ஜ் போட்டு ஒரு 1/2 hour உட்காந்துட்டு வேறு என்ன பண்ண முடியும்னு பார்க்கலாம் இன்னைக்கு. வாங்க நான் ஃபஸ்ட்டு ஏண்டெக்ஸ் கோவில் கேப் புக் பண்ணிட்டு ரூமுக்கு போயிட்டு நான் பேசுகிறேன்.